ஹர ஹர மகாதேவுக்கு. பேபி நான் பக்கத்துல அக்கா ஃபோன் பண்றாங்க பாரு. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ ஸ்ரீ. சொல்லுங்க. என் ரூம்ல கர்ப்பம்பூச்சி வந்துச்சு, கொஞ்சம் விஷயம் மட்டும் அனுப்புறீங்களா? ஓ அப்படியா? அவனை நான் அனுப்பியிருப்பேன். அவன் இப்ப இல்லையே, காய்கறி வாங்க கடைக்கு போயிருக்கான். அவனுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பேபி காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா இப்பயும் வலிக்குதாடா? ஆமாண்டா வலிக்குது. அம்மா இப்பயும் வலிக்குதா? ஆமாண்டா வலிக்குது. சரிப்பா. அம்மு இன்னும் அப்படியே இருக்காடா வலி? எத்தனை வாட்டி கேக்குறேன், எனக்கு வலிக்குதுடா, அததான் சொல்லிட்டு இருக்கேல்ல. இவ்ளோ வலியில் துடிச்சிட்டு இருக்கேன், எதுவுமே கேட்காம வர பாரு நீ. ச்சே, கொஞ்சம் அன்பு பாசம் எதுவுமே இல்ல, வேஸ்ட். நீ என்னடி அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயிட்ட? நான் இந்த பட்டிக்காட்டிலேயே குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்றது? ஏம்ல யாரு? என் ஃப்ரெண்டுங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே அவ தான் அழகா இருப்பா. ஃபோன் நம்பரை வாங்கி கரெக்ட் பண்ற வேண்டியதான். அழகா இருப்பாளாம். ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லு. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லுப்ல. ஏன் அவர் ஆன்சர் போட்டுட்டு இருக்கானாடி? ஐசே அவன் பண்றதெல்லாம் பாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் பண்றதெல்லாம் பார்த்தா சயின்டிஸ்ட் ஆவான்னு நினைக்கிறேன்டி. இல்ல வினோ, அவன் இன்ஜினியர் ஆவான்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட் இல்லைன்னா டாக்டர் ஆவான். இல்ல அவன் பேச்சு திறமைக்கு லாயர் ஆவான் பார். லாயர் இல்லடி, டாக்டரா தான் ஆவான். லாயர் இல்லைன்னா இன்ஜினியர். இரு அவங்ககிட்டயே கேட்போம். ஜெய், நீ பெருசான என்னப்பா அவ? நான் பெருசாவே ஆக மாட்டேன். ஏன்டா இப்படி சொல்ற? நீங்களே குட்டியாக்கி அம்மா குட்டியாக்கீங்க, அப்படி பெருசாகுவேன். சாம்பார் ஆப் எனக்கு. டீ என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? டீ நீ எதுக்குடா சண்டை போடுற? டீ உதயம் கேவலமான விஷயம்டா. டீ எந்த மூஞ்சி வச்சுடா நீ அங்க போவ? நீ அங்க போனீங்கன்னா உன் மாமியார் வீட்டுல உன்னை மதிப்பாங்கன்னு நினைக்கிற? டே இப்போ உன் பொண்டாட்டி அங்க போயிட்டாங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா கேட்க மாட்டாங்களா ஏமா இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? அப்ப அவங்க சொல்லுவாங்க என் புருஷன் கூட சண்டை போட்டு வந்துட்டேன்னு. அப்ப அவங்களும் உன்னை கேவலமா தான் நினைப்பாங்க. டே மச்சான் ரீசன் சொல்லாதடா. டே ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க என்னை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதே கிடையாது. ஏன் மச்சான் உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அவ்வளவு பாசமா? பாசம் இல்ல ஒரு பாயாசம் இல்ல. நான் தான் வீட்டோட மாப்பிள்ளைய அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன். நீ இது இல்லனா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னா எது சொல்லுவ? நீ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 என்னவளா. ஏய் எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி சிரிச்சுனுங்கடா? நீதான் இப்ப சொன்னீங்க நான் இல்லாம இருக்க மாட்டேன்ட்டு, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீ இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னப்பா. அப்புறம் வேற எங்க போயிருப்ப? ஒயின் சாப்பிட்டான். அப்பதான் நான் ஜாலியா சாப்பிடுவோம். வடை சுடணும், வடைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். அத்தை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வடை சுடுவது எப்படின்னு நீங்க 2 நாள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எதையும் நான் மறக்கல. இருக்கட்டுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போங்க அத்தை, நான் உங்க கூட பேச மாட்டேன். பட்டுக்குட்டி போச்சுக்காதடா. அப்ப இன்னைக்கு நான் தான் வடை சுடுவேன். சரி சரி நீயே சுடு, அத்தை போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அத்தை சொல்லி கொடுத்தது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு அத்தை. நான் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணவாமா? அத்தா சரி சரி, அத்தை எதுவும் பேசல.
சாம்பார் ஆப்பு எனக்கு. சாரி அத்த, நான் வேற வடை எடுத்துட்டு வரேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்தடா போய் சந்தன குங்குமம் வச்சிருவா. அதான் வச்சிருக்கப்பா. பக்கையா எடுத்து போய் வச்சிருவா போ. சரிப்பா. என்னடா டிவி சந்தனம் வைக்காம இருக்கு? என்னடா நீயாடா சொல்ற? நல்லவெல்லாம் அடிக்கல. தெரியாதனமா உன்னை இஎம்ஐல எடுத்தேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையே இஎம்ஐ தான் போகுது. போனா வரமே தெரியல. வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம். இந்தாடி இங்க வாடி. உன் புள்ள குடிச்சிருக்கான். எப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டு வண்டி இங்க நிக்குது, அவன் அடுத்த வீட்டு வண்டிக்கு பொட்டு வச்சுட்டு இருக்கான் பாரு. அப்ப நீங்களும் குடிச்சிருக்கீங்க. என்னடி சொல்ற? நம்ம வீட்ல வண்டியே இல்ல. நீ பிறந்த அன்பே நீ ஊருக்குள். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாசம் எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு பார்த்துனுக்குறேன். கணக்கு பார்க்கும்போது தான் தெரியுது உனக்கு எவ்வளவு ஊதாத்தனமா செலவு பண்ணி வச்சுக்கிறேன்னு. உனக்கு கணக்கெல்லாம் நல்லா தெரியுமா? ஏன் தெரியாது? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸ்ல 80, 90 தான் வாங்குவேன். அதுக்கு கம்மியா வாங்கவே மாட்டேன். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? 1 கிலோ பிரியாணி அரிசி 70 ரூபா. சரி. 2000 கிராம் அப்போ எவ்வளோ? கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? பண்ணிக்க. 1,40,000. 1 கிலோ அப்படின்றது எத்தனை கிராம்? 1000 கிராம். 80-90 கீழே நீ மேக்ஸ்ல வாங்க மாட்ட. வாடா தம்பி. பீடி இருக்கா? ஏய், உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும்டா. சோலி முடிச்சு. பேருட்டாவது இருக்கா இல்லையா? ஏய் தம்பி, உங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கமான ஆளு. ஒயின் ஷாப்புக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? போடா தம்பி, உங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கமான ஆளு. அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட போறேன் போ. இந்த ஊர்ல கஞ்சா கிடைக்குமா? என்னடி இது? இவ்வளவு சொல்லியும் பயப்படலைன்னா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? எனக்கு அப்பாவே இல்லைன்னு அர்த்தம். தம்பி வணக்கம் தம்பி. அண்ணா முடியாண்டி அண்ணே, இது உங்க மயன் தானே? ஆமாப்பா, என் பிள்ளைதான். இல்லங்கண்ணா. ஏண்டா என் மயன் தானடா நீ? என்னடா பழக்கம்? போடா 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 போடா. நான் அப்பயே கேக்குறேன் அவன்கிட்ட. ஏய், உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தா நம்ம கடைக்கு தாண்டா வருவாரு, எனக்கு நல்ல பழக்கப்பட்ட ஆள்றா, நல்ல நிறைய ஜாமான் எல்லாம் வாங்குவாரானே. என்னாச்சு என்னாச்சு என்ன கேட்டா அவன்கிட்ட? உன் மையன் பீடி கேக்குறான், சிகரெட் கேக்குறான், கஞ்சா எங்க வைப்பான்னு கேக்குறானே. இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தான் எப்படி வளர்ந்தான் இதெல்லாம் அவன்கிட்ட வந்து கேட்டான்? அப்படித்தான் கேட்டான். இவ்வளவு கேட்டானே, எனக்கு ஒரு கோயில கேட்கணும்னு தோணுச்சா? சாம்பார் ஆப்பு எனக்கு.